பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை இந்த அற்புதமான வேளையிலே நான் உங்களோட பேச இருக்கிறேன். எதை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால், நீங்களும் நானும் யார் என்று நாம் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் யாரை போல் பார்க்கிறார் என்பதை வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே அதன் 14ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்படாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். உலகத்துக்கே நீங்கள் தான் வெளிச்சம் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா நீங்கள் நானும் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு தேவ பிள்ளையை ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாக காண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தேவ பிள்ளைகள் இருளிலே இருக்கிறீர்கள், இருளிலே நடக்கிறீர்கள். நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னையிலிருந்து நீங்களும் நானும் ஆமென் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால தான் லூக்காவின் சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ நமக்குள்ள இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த வெளிச்சம் இருளாகாமல் நாம் எச்சரிக்கையாக இருக்கணுமா, பாதுகாப்பாக இருக்கணுமா, இருளில் நடக்கக்கூடாதான். டெய்லி எவ்ரிபடி எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சம், நான் வெளிச்சம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், நீங்கள் தான் வெளிச்சம். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் இருள் நீங்கிரும். நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வெளிச்சம், நீங்கள் தான் உங்களுடைய தொழிலுக்கு வெளிச்சம், நீங்கள் தான் உங்கள் பகுதிக்கு வெளிச்சம். நீங்கள் இருக்கிற பட்டணம் வெளிச்சமாக இருக்கும், நீங்கள் இருக்கிற ஊர் வெளிச்சமாக இருக்கும், நீங்கள் இருக்கிற கிராமம் வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா உலகத்துக்கே கர்த்தர் உங்களை வெளிச்சமாக வச்சுருக்கிறாரு. உலகத்துக்கே ஒளி கொடுக்கிற வெளிச்சமாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு, வெளிச்சம். ஒரு வசனத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்கிறது, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். முற்காலத்தில் ஒரு காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீங்க, இருளில் இருந்தீங்க, அறியாமையில் இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனால் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுங்கள், நான் வெளிச்சத்துக்குரியவன், ஆண்டவர் என்னை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன் ஆமேன். இப்படி சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தைகளை விசுவாசித்தார். இதை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ, விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிடுவாராக. ஒருவேளை நான் இருளில் இருக்கிறேன், நோய் என்ற இருளில் இருக்கிறேன், கடன் என்ற இருளில் இருக்கிறேன், ஆமேன், உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆமேன் இருள் வெளிச்சமாய் மாறுவதாக. ஏனென்றால் நீ வெளிச்சத்தினுடைய பிள்ளைகள். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் உதிப்பதாக. ஒவ்வொருவரும் உலகத்துக்கு வெளிச்சமாய் வாழ இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இருள்கள் நீங்கிறபடினால் ஸ்தோத்திரம். இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறுபடினால் ஸ்தோத்திரம். இருளின் அந்தகாரங்கள் வெளியேறுகிறபடினால் ஸ்தோத்திரம். கடன் என்ற இருள்கள் மறைவதாக. ஓ ஸ்தோத்திரம். போராட்டம் என்ற இருள்கள் மறைவதாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளின் தன்மைகள் மறைவதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஸ்தோத்திரம். நீங்கள் டெய்லி அறிக்கை எடுங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமேன்.